கணவர் தன்னிடம் பிரியமில்ல அப்படின்னுட்டு ஒரு மனைவி புலம்ப ஆரம்பிச்சிருக்கா. உடனே அவ போயிட்டு ஒரு சாமியார பார்க்க, "கணவர் என்கிட்ட பிரியமா இருக்கணும். ஏதாவது ஒரு தாயத்த செஞ்சு குடுங்க" அப்படின்னு அந்த சாமியார்ட்ட கேட்க, அந்த சாமியாரும் தாயத்த செஞ்சு தர்றேன். அதுக்கு ஒரு கரடி நகை வேணும். நீ கொண்டு வந்தா நான் மந்திரிச்சு தாயத்து கட்டி தரேன். அத அவன் கையில கட்டிட்டா, அவன் உன்னையே சுத்தி சுத்தி வருவான் அப்படின்னு சொன்ன உடனே, சரின்னு சொல்லி அந்த மனைவி வந்து காட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க. காட்டுல ஒரு கரடிய பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரடிகிட்ட அன்பா பழக ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட உணவு, அப்புறம் எல்லாம் அடிக்கடி கொடுத்து கொடுத்து நட்பாக்கி கொண்டுகிட்டே வரும்போது, ஒரு காலகட்டத்தில இவங்க சொல்றது எல்லாத்தையுமே வந்து கேட்குற அளவுக்கு அந்த கரடி வந்து மாறிடுச்சு. அப்படியே அந்த நகத்த வெட்டி எடுக்க சம்மதிச்சது. அப்ப நகத்த எடுத்துக்கிட்டு நேரா வந்துட்டு நம்ம சாமியார்ட்ட குடுக்க, அப்ப அந்த சாமியாரு 1 மாத காலமா நீ அந்த முரட்டு கரடிகிட்ட காட்டிய அன்ப அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உன் அப்பாவி கணவர்கிட்ட நீ காட்டினாலே, அவரு வந்து உன்கிட்ட சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சுருவாரு. இந்த தாயத்தே தேவையில்லம்மா, அவரு உன் மேல அளவுக்கு அதிகமான பாசத்த காமிப்பாரு அப்படின்னு அவரு சாமியார் சொன்ன உடனே, இத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து தாயத்து செய்யணும். நான் கரடியோட நகத்த வந்து தாயத்த கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கு அப்பதான் புரிஞ்சு போய் சாமியாருக்கு நன்றி சொல்லிடுறது. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேரி. நம்ம 30,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். மீண்டும் அடுத்து 30, 50, 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. மானிட்டேஷன் இது வரைக்கும் நமக்கு வரல. ரிவ்யூஸ் கண்டென்ட் சொல்லி சொல்லி நமக்கு கட் ஆகிட்டே இருக்கு. கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை உங்களோட மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி.